எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் MQ9 ரீப்பர். இந்த MQ9 ரீப்பர் அப்படிங்கிறதாங்க இப்போ ஹாட் டாபிக். இந்த MQ9 ரீப்பர் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ட்ரோன். ஒரு ஆளில்லா உளவு விமானம் ப்ளஸ் அதில் ஆயுதங்களையும் சுமந்து செல்லலாம். ஆனால் இந்த MQ9 ரீப்பரை ரஷ்யா வீழ்த்தி விட்டார்கள் அப்படின்னு சொன்னதும், ரஷ்யா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, அவங்க தான் எங்கள் ரீப்பர் ட்ரோனை வீழ்த்தினாங்க அப்படிங்கிறதையும் 42 செகண்ட் வீடியோவை வெளியில் விட்டு அமெரிக்கா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படி அந்த 42 செகண்ட் வீடியோவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி Su-27 விமானம் நேராக வருது, அதுக்கு ஆப்போசிட்லேயே வருது. அது வர்ற முன்னாடியே அதனுடைய அந்த ஃபியூயல் டம்ப் அப்படிங்கிறத செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது இந்த MQ9 ரீப்பர் மேலே விழுந்திருக்கலாம். அதனுடைய கேமரா இது எல்லாத்தையுமே என்ன எடுத்திருக்கு, வீடியோவாக எடுத்திருக்கு. இந்த 42 செகண்ட் வீடியோ அப்படிங்கிறது இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக மாறிடுச்சு. கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் சட்டப்படி இவங்க செஞ்சது தப்பு தான், எங்களுடைய ட்ரோனை என்ன செஞ்சுருக்காங்க, அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ இவ்வளோ செஞ்ச, இவ்வளோ பார்த்த, இவ்வளோ பரிதவித்த அமெரிக்கா அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க? நிறைய இடத்துல இந்த அமினேஷன் குண்டுகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையாக குண்டுகள் இருக்கா இல்லையா ரஷ்யா கிட்ட? இதே மாதிரி இஸ்ரேலில் 1973 யுத்தம் மிக முக்கியமான ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லலாம். அரபு நாடுகள் கூட தனி ஆளாக நின்றுட்டு இருக்கிற இஸ்ரேல் டீம் சொன்னாங்க, உனக்கு குண்டுகள் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பிரச்சாரம் எல்லாமே செய்யப்பட்டது. ஏன் நம்ம நாட்டில் கார்கில் யுத்தம் நடக்கும்போது கூட உண்மையிலே இந்தியாட்ட குண்டுகள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3 விஷயத்திலும் என்ன உண்மைகள் இருக்குது, என்ன பொய்கள் இருக்குது அப்படிங்கிறதையும், ப்ளஸ் ரஷ்யா அடுத்ததாக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதையும் மிக முக்கியமாக, ஏன்னா இதில் ரொம்ப பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இந்த ட்விஸ்ட் தான் இந்த யுத்தத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகுது. அடுத்த கவுண்டர் ஒஃபென்சிவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போது வியூகத்தில் நம்ம போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த MQ9 ரீப்பர் அப்படிங்கிறது அட்டாக் செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்ட இந்த சம்பவத்தை தான் 2 நாளாக தமிழ் பட்சத்தில் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இது முக்கியமான ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுக்கு பிறகு தான் பல நாடுகளும் என்ன செய்வாங்க, நான் உனக்கு ஆதரவு, நான் எனக்கு ஆதரவு அப்படின்னு சொல்கிற உண்மையான ஆதரவும் பிறக்கும். உக்ரைனுக்கு யார் நண்பர்கள், யார் எதிரிகள் அப்படிங்கிற உண்மையும் புரிய வரும். ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, நம்ம நாட்டையும் அடிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயமும் வரும். உண்மையிலேயே போலந்து தான் இதில் ரொம்ப பயந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். போலந்து எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு பக்கம் ஜெர்மனி நாசி படைகள் ஒரு கட்டம் அனுபவிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் ரஷ்யா இப்போ உக்ரைனுக்கு போலந்து பெரிய அளவில் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ போலந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த யுத்தம் மோல்டோவா பக்கம் திரும்பும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம காணொலி போட்டோமா. இன்னைக்கு மோல்டோவா ரஷ்யா அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலில் இருக்கக்கூடிய, நம்ம மீடியாக்கள் அதெல்லாம் பேச மாட்டாங்க, நான் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கே நம்ம போயிடுவோமே, நம்ம தரம் அதுதான். இன்டர்நேஷ்னல் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. மோல்டோவாவை காப்பாற்றணும்னா உக்ரைனை காப்பாற்றுங்கப்பா அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன். இதை சொல்லியிருப்பது யார் தெரியுமா? யூகே, யுனைடெட் கிங்டம். அவங்க சொல்லியிருக்காங்க மோல்டோவா தான் அடுத்த இலக்கு. அந்த இலக்கை நம்ம பாதுகாக்கணும்னா உக்ரைனை நல்லபடியாக பாதுகாக்கணும். உக்ரைனுக்கு தேவையான ஃபைட்டர் ஜெட் எல்லாமே கொடுக்கணும். உக்ரைனுக்கு தேவையான குண்டுகள் எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உக்ரைனுக்கு தேவையான குண்டுகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற யூகேவா இருக்கட்டும், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்க. நீங்கள் தேடி பார்க்கலாம். தேடி பார்க்கும்போது நிறைய நேரம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இந்த உண்மைகள்லாம் உங்களுக்கும் புரிய வரும். ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், அவங்க அமினேஷன் அந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத அப்கிரேட் பண்ணிட்டாங்களா, இல்லாட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். முந்தானத்து ரஷ்யா சொல்லியிருந்தாங்க தெரியுமா, எங்களுடைய ப்ரிசைஸ் வெப்பன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் டபுள் பண்ண போகிறோம், மேனுஃபேக்சரிங் டபுள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இவங்க கிட்ட ஏதாவது, இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டால் நத்திங் மீன்ஸ் நத்திங். எந்த பிளானையும் இன்னும் ஐரோப்பிய ஒன்றியமும் இல்லை யூகே, அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட போடலை. உக்ரைனை அவங்க வெறும் ரஷ்யாவை அடிக்கக்கூடிய பகடைக்காய் தான் பார்க்குறாங்களே தவிர உக்ரைனுக்கு உண்மையாக உதவ வேண்டும் அப்படின்னு சொல்கிறத அவங்க இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இதுக்கு எப்படி இவ்வளோ அடித்து சொல்கிற விக்கி, இதெல்லாம் அவங்களுக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா வேறு எதுவுமே கிடையாதுங்க. ரஷ்யாவை நேசிக்கக்கூடிய, உக்ரைனை நேசிக்கக்கூடிய, உண்மையை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த விசில் ப்ளோவர்ஸ் கூட எனக்கு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தேட வேண்டாம். பட் அவங்க சொல்கிறது பலதும் உண்மை. இங்கே ஜூலியன் அசாஞ்சே அவர்களாக இருக்கட்டும், எட்வர்ட் ஸ்னோடன் அவர்களாக இருக்கட்டும், இவங்க சொன்னதில் எந்த தவறும் கிடையாது. அதனால தான் இன்றைக்கும் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுடைய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சரிடா அப்போ விக்கி, நீ இதெல்லாம் சொல்கிறீ, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஐயா ராசாக்களா, பிரச்சனைக்கு பயந்து நம்ம ஒதுங்கி போயிட்டே இருந்தோம்னா இந்த உண்மையை யார் சொல்லுவாங்க?
நான் சொல்கிற உண்மைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தேடி படிப்பதற்கு கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு உக்ரைனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே ரஷ்யாவினுடைய ஒஃபென்சிவ் தான். பாக்முத் பகுதி வரை வந்துட்டாங்க. ஆனால் பாக்முத் பகுதிக்குள்ளே வந்த இந்த ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ், அதாவது வேகனார் குரூப்புக்கு ஆமினேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி வேகனார் குரூப்பினுடைய தலைவரே ஒரு வீடியோ காலை தூக்கி போடுறாரு. அந்த வீடியோ ரொம்ப பெரிய அளவில் வைரல் ஆகுது. யாரோ டவுன்லோட் பண்ணி அதை வெளியில் போட்டு விட்டாங்க. எப்படி நம்ம தமிழக ஊடகங்கள் நிறைய பேர் நான் அரசியல் நடுநிலைவாதிகள் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு முகத்திரை கிழிந்து மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு பரவலாக அது பேசப்பட்டு வருது. நம்ம யாரெல்லாம் நல்லவன்பா, செம்மையா இன்டர்வியூ எடுக்கிறான் ஐயா, செம்மையா இருக்கான் ஐயா, உண்மையிலேயே அவனாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்கிறவன் உண்மையே அவனாதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதை பற்றி தெரியாத நபர்கள் தேடி பார்த்துக்கோங்க, தெரிஞ்ச நபர்கள் கமெண்ட்டில் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த உக்ரைன் அப்படிங்கிற இந்த நாட்டை பற்றியான சில உண்மைகளை புரிந்துக்கிறதுக்கு, இந்த உக்ரைன் பற்றியான சில உண்மைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பாக்முத் பகுதியில் இருக்கக்கூடிய வேகனார் குரூப்புக்கு அம்யூனேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் இல்லை. அங்கே வர ரஷ்யாவால் கொண்டு போக முடியலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ரஷ்யா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ரஷ்யாவினுடைய அம்யூனேஷன் எல்லாமே ட்ரெயினில் வந்துடும். ஆனால் ட்ரெயினில் இருந்து அந்த 70 கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்களால என்ன செய்ய முடியாது, இப்போதைக்கு கொண்டு போக முடியாது. என்னடா சொல்கிற, 70 கிலோமீட்டரை கடக்க முடியாது அம்யூனேஷன் அப்படின்னு சொன்னால், ஆமினேஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லாட்டி இந்த குண்டுகள் அப்படிங்கிறது வெயிட் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அந்த வெயிட் எல்லாமே கொண்டு போகணும்னா கண்டிப்பாக விமானம் வழியாக கொண்டு போக முடியாது. ஏன்னா விமானத்தில் கொண்டு போகிறது பல விதமான சிக்கல்கள். ஆல்ரெடி அங்கே மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் HMARS இருக்குது. அது இல்லாமல் M142S இருக்குது, M270S இருக்குது, GLMRS இருக்குது, GLMRS இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு விமானம் அவ்வளோ அம்யூனேஷன் அப்படிங்கிறத கொண்டு பாக்முத் பகுதியில் இறங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரிப்பா, அதை ட்ரக்கில் அப்படியே கொஞ்சமாக எல்லா அம்யூனேஷனையும் உள்ள கொண்டு வந்து அந்த ட்ரக்கை பாக்முத் வர கொண்டு போகிறது அப்படிங்கிறது இயலாத விஷயமா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ஹாவிட்சர்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ உடனடியாக இந்த ஆயுதங்களை இல்லாட்டி குண்டுகளை அங்கே கொண்டு போவது அப்படிங்கிறது இயலாத விஷயம். ஸோ எப்படித்தான் ஆயுதங்களை உள்ளே கொண்டு போக முடியும்? ஆர்மர்டு வெஹிக்கிள் வழியாக மட்டும்தான். இந்த ஆர்மர்டு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது M113 இருக்கட்டும், அப்படி இல்லைனா சோவியத் மேடு LB APC இருக்கட்டும், இதை வச்சு தான் மனிதர்களையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் குண்டுகளையும் வைத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பெரிய அளவில் வின்டர் சீசன் முடிஞ்சிருக்கு. இல்லை வின்டர் சீசனுடைய அந்த மிட்டில் எண்ட் ஆஃப் த மிட் அப்படிலாம் நம்ம நின்றுட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். அப்படி இந்த வின்டர் சீசனுடைய இந்த எண்டில் என்ன நடக்கும்னா, உருகும் பனி அப்படிங்கிறது உருக ஆரம்பிக்கும். அப்படி உருக ஆரம்பிக்கிறதுனால அங்கே ஃபுல்லாக மட் அப்படிங்கிறது இருக்கும். தண்ணீரும் மண்ணும் சேர்ந்த கலவை. அதில் நம்ம கால் எடுத்து வச்சோம்னா அப்படியே கால் உள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் தான் பாக்முத் பகுதியிலிருந்து ரஷ்யாவினுடைய பல பகுதிகள் இருக்குது. ஸோ ஒரு ட்ரக்கில் இந்த குண்டுகளை அப்படியே கொண்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது பல ட்ரக் என்ன ஆகும், மிகப்பெரிய அளவில் இந்த மட்டில் மாட்டிக்கிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்மர்டு வெஹிக்கிள் இல்லாட்டி இந்த மாதிரி ஆர்மி பர்சனை கேரி பண்ணக்கூடிய வெஹிக்கிள் அப்படிங்கிறத வச்சு மட்டும் கொஞ்சோண்டு ரேஷனைஸ்டாக இந்த குண்டுகளை ரஷ்யாவும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையை தவிர ரஷ்யாட்ட குண்டுகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னது முழுக்க முழுக்க பொய் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சரிடா, அப்படின்னா உக்ரைனுக்கு தேவையான குண்டுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி உக்ரைன்ட்ட குண்டுகளே இல்லை. உக்ரைனுக்கு தேவையான குண்டுகளை ஜெர்மனி இல்லாட்டி அமெரிக்கா, UK, பிரான்ஸ், ஐரோப்பிய ஒன்றியம் இவங்க கொடுத்தாதான் உண்டு. ஆல்ரெடி உக்ரைன்ட்ட கொடுத்த குண்டுகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரஷ்யா குண்டுகளை ஏவுவதை விட இங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் 2 மடங்கு குண்டுகளை ஏவிட்டு இருக்காங்க. அதனால சீக்கிரமாக உக்ரைனுடைய குண்டுகள் தீர்ந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் பெரிய தலைவலி. உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகளுடைய பெரிய தலைவலியே உக்ரைனுடைய ராணுவ வீரர்களுக்கு போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவங்க தேவையில்லாமல் குண்டுகளை செலவழிக்கிறாங்க, இதுக்கு எதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது தான் இப்போ உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. சரிப்பா, இதை உன்னையால் ப்ரூவ் பண்ண முடியுமா விக்கி அப்படின்னு கேட்டால் முடியும். ஜெர்மனியினுடைய மிக முக்கியமான குண்டுகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்தின் பெயர் ரெயின் மெட்டல் அப்படிங்கிறது தான். இந்த ரெயின் மெட்டல் அப்படிங்கிற இந்த நிறுவனம் இப்போ பல நபர்களை வேலைக்கு கொண்டு வந்திருக்கணும், நிறைய விதமான ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கணும், 24 மணி நேரமும் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜெர்மனி வழியாக, ஏன்னா ஜெர்மனி நேட்டோ நாடுகளுக்குள்ளே இருக்குது, ஜெர்மனி வழியாக போலந்து கூட அப்படியே வந்து உக்ரைனுக்கு குண்டுகளை கொடுக்க முடியும். ஆனால் இந்த ரெயின் மெட்டல் அப்படிங்கிற இந்த நிறுவனம் இப்போதும் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு தெரியுமா? அவங்களுடைய 100 வேலையாட்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல 50லேருந்து 70 நபர்கள் மட்டும்தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க.
அவ்வளோதான் ஒர்க் ஃபோர்ஸை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா அங்கே அதிகமான குண்டுகள் தயாரிக்கப்படவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. இதே மாதிரி தான் அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் இந்த குண்டுகளை தயாரிப்பது, உக்ரைனுக்கு தேவையான குண்டுகளை தயாரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப தொய்வடைஞ்சிருக்கு. சரிப்பா, இது ஒரு ட்ரோன் யுத்தமாக தானே இருக்குது. ரஷ்யா அடிக்கடி ஜாகித் 136 அப்படி இப்படிங்கிற ட்ரோனெல்லாம் உள்ளே பறக்க விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் உக்ரைனுடைய ட்ரோனை பற்றி பெருசாக எதுவுமே பேச்சு அடிப்படலையே அப்படின்னு கேட்டால், உக்ரைனுக்கு ட்ரோன் கொடுப்பதிலும் சிக்கல்கள் வந்திருக்கு. குட்டி குட்டி ட்ரோனை கொடுக்கறதுக்கு நிறைய நாடுகள் இருக்காங்க. ஆனால் அந்த குட்டிலேயே கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் வெப்பனை தாங்கி செல்லக்கூடிய கொஞ்சம் முக்கியமான ட்ரோன்ஸை யாரும் கொடுக்க மாட்டேங்காங்க. உக்ரைனை நம்பி, இல்லாட்டி உக்ரைனுக்கு இப்போ கொடுப்பது அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுவும் ஒரு உண்மைதான். ஸோ உக்ரைனுக்கு தேவையான பீரங்கிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு 6-7 வாரங்கள் எடுக்கலாம். லெப்பர்டு 2லாம் இன்னும் உக்ரைன் கையில் கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு 1-2 பீரங்கிகள் மட்டும், அதுவும் போலந்து ஏதோ கொடுத்துருக்காங்க. அதுவும் லெப்பர்டு 1 தான் தோணுது, 1AS தான் தோணுது. ஸோ மீதம் இருக்கும் லெப்பர்டு 2 கிடைச்சாதான்ப்பா சக்ஸஸ் ஆகிருக்கும். ஏன்னா இந்த மட் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லை, வின்டர் சீசன், அதனால் பனி உருகி அந்த மட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கும். இதன் பிறகு என்ன நடக்கும்? மட் எல்லாமே வெயிலில் காஞ்சி அப்படியே ஒரு பெரிய காங்கிரீட் போட்ட மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் பீரங்கிகள் அவங்களுடைய வேலையை காண்பிப்பாங்க. இப்போ புரியுதா? தமிழ் பொக்கிஷம், வியூகம், தமிழ் விதை பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியுதா? ஏன் இதை நம்ம சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம்னா, இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அவங்க டேங்குக்காக ரொம்ப பெரிய சண்டை போட்டாங்க, ஜெர்மனி கூட சண்டை போட்டாங்க, அமெரிக்கா கூட அப்ராம் டேங்க் வேணும்னு அப்படின்னு சொன்னாங்க, யூகே சேலஞ்சர் 2 வேணும்னு சொன்னாங்க. இப்படின்னு சொல்லி லெப்பர்டுலேருந்து எல்லா பிரச்சனைகளும் வருவதற்கான காரணம் அடுத்ததாக இந்த மட் அப்படிங்கிறது சரியான பிறகு நடக்கக்கூடிய யுத்தமே டேங்குகளுடைய யுத்தம் தான். அது வரையிலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க. அது வரையிலும் அமினேஷன் கொண்டு போகிறதுல கொஞ்சம் ஸ்டாக் இல்லாமல் தான் இருக்கிற மாதிரி செய்திகள் வெளியாகும். அது வரையிலும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே அடிக்க தொடங்குவாங்க. கவுண்டர் ஒஃபென்சிவ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். வேக்னார் குரூப் சொன்னதுக்கான இன்டைரக்ட் மெசேஜ் இதுதான். நாங்கள் எங்களுடைய குரூப்பை ரீக்ரூப் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுடைய ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வேக்னார் குரூப் சொன்னாங்க. யாருமே கண்டுக்கிடலை. என்னடா ஐடியாலஜி, என்னடா ரீக்ரூப், 40 இடத்துல ரெக்ரூட்மெண்ட் வேறு பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இதுக்கு தான் ஐயா ராசாக்களா, இதுக்கு தான். ஸோ அமெரிக்காவினுடைய ட்ரோனை வீழ்த்தி விட்டார்கள் ரஷ்யா அப்படின்னு சொல்லும்போது மீதம் இருக்கும் நாடுகளுக்கு ஒரு பயம் இருக்குது. வந்துருச்சு, ரஷ்யா ஏற்படுத்திட்டாங்க. அமெரிக்காவினுடைய ட்ரோனை இன்டர்நேஷனல் சட்டப்படி அவன் வீழ்த்தி இருந்தாலும் அவனை எதிர்த்து அமெரிக்காவால் இன்னும் எதுவும் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா அந்த பக்கமாக நடந்து போச்சுன்னா தெருவோரமாக இருக்கக்கூடிய யூகே, ஃப்ரான்ஸில் இருக்க பாருங்க, எப்படி இருந்த மனுஷன் இப்படி செஞ்சிட்டாங்களேயா அப்படின்னு சொல்லி துண்டை வச்சு அழுதுட்டு இருக்கிற மாதிரி ஃப்ரான்ஸ், யூகேலாம் அழுதுட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக பால்டிக் நாடுகள், இவனை நம்பி நம்ம காலை வச்சுட்டோமேடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, இதில் நடுவில் சிக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு போலந்து. எல்லா இடத்துலையுமே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாடு. உக்ரைனுக்கு உதவணும்னு சொல்கிற நாடு வேறு எதுக்கும் இல்லை. உக்ரைனுக்கு உதவுறதுக்கு கிடையாது. நான் உக்ரைனுக்கு உதவுறேன், எனக்கு யாராவது ஏதாவது சப்போர்ட் தாங்கடா, ஏன்னா அடுத்தது நானாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் போலந்தினுடைய பயம். ஆனால் போலந்து பயப்படக்கூடிய ஒரு நாடு கிடையாது. 2வது உலக யுத்தமாக இருக்கட்டும், முதல் உலக போராக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி பல யுத்தங்களாக இருக்கட்டும், போலந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிப்பாங்க. அவங்க அடிப்பாங்கன்னா ஐரோப்பாவில் மிக முக்கியமான ஒரு நாடாக, நேட்டோ நாடுகளை விட 2 மடங்கு கூடுதலாக பொதுவாக நேட்டோ நாடுகள் அவங்களுடைய ஜிடிபியில் 2% எதுக்காக ஒதுக்கணும்? டிஃபென்ஸுக்காக ஒதுக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் அது நேட்டோ நாடு, புரிஞ்சுக்கோங்க. ஆனால் போலந்து என்ன தெரியுமா செய்கிறாங்க? 4% ஒதுக்குறாங்க. அவங்களுடைய ஜிடிபியிலேருந்து 4% டிஃபென்ஸுக்காக மட்டுமே ஒதுக்குகிறது போலந்து. அது மட்டும் இல்லை, 3,70,00,000 மனிதர்கள் இருக்காங்க. இந்த 3,70,00,000 மனிதர்கள் அப்படிங்கிறதும் போலந்தினுடைய ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஐரோப்பாவில் மீதம் இருக்கும் நாடுகளில் இவ்வளோ பெரிய ஜனத்தொகை அப்படிங்கிறதுலாம் இல்லை, 1-2 நாடுகளுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. நான் இன்றைக்கி உக்ரைனுக்கு உதவுனாதான் நாளைக்கு யாராவது எனக்கு வந்து உதவுவாங்க. அடுத்ததாக மோல்டோவா பக்கம் போயிட்டு நேரடியாக போலந்தை என்சர்க்கிள் பண்ணுறதுக்கு தான் ரஷ்யா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ போலந்தை என்சர்க்கிள் பண்ணுறோன்னா என்ன செய்ய முடியும்? பெலரஸ் இருக்கே, ரஷ்யாவினுடைய நட்பு நாடு. நேராக பெலரஸில் போய் நான் இராணுவத்தில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னால் போதும், முடிஞ்சது. போலந்தை சுற்றி வளைச்சிருவாங்க. ஒரு பக்கம் மட்டும்தான் போலந்தால் அடுத்ததாக எஸ்கேப் ஆக முடியும். இது எல்லாத்தையுமே நினச்சிட்டு தான் போலந்தும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க? அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக உக்ரைன் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மை, இதுதான் அடுத்த முக்கியமான ஒரு அப்டேட்டாக பார்க்கலாம். பொதுவாக ரஷ்யா வந்து ரொம்ப பெரிய அளவில் போர்க்குற்றங்களை செஞ்சுட்டாங்க. ரஷ்யாவினுடைய ஒலிகாக்ஸாக இருக்கட்டும், ரஷ்யாவினுடைய நிறுவனங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய அசட்ஸ் எல்லாமே நம்ம என்ன செய்யணும்? காம்பன்சேஷனாக உக்ரைன் பாதிப்படைந்த நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லா நாடுகளுமே வலியுறுத்தினார்கள். இப்படிங்கிற செய்தியை மேற்குலக நாடுகள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது நடக்குமா?
இன்னைக்கு உக்ரைனுடைய மிக முக்கியமான லா மேக்கர்ஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இது நடக்காது. இன்டர்நேஷனல் சட்டப்படி ரஷ்யாவினுடைய அசட்ஸை எங்களால் விற்க முடியாது, எந்த நாட்டாலையும் விற்க முடியாது. அப்படி விற்று எங்களுக்கு காம்பன்சேஷன் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ இதுக்கு தனியாக ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அப்போ இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் பொய்யா ஜெர்மனி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரஷ்யாவினுடைய காய் நகரத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்லோவாக அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி மீதம் இருக்கும் நாடுகளுக்கு விழுந்துக்கிட்டே இருக்குது. இது சாங்ஷன் வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு புட்டின் அவர்கள். இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, இது சாங்ஷன் வார். அது என்ன சாங்ஷன் வார்? ஆமாப்பா, எல்லா நாடுகளும் பொருளாதார தடைன்னு போட்டு அந்த பொருளாதார தடையாலேயே ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அதுவும் ரஷ்யாவு மேலே. ரஷ்யாவினுடைய நிலைநிற்புக்கு யார் எதிராக இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? தண்டனையை அனுபவிப்பார்கள். நீ ட்ரோன் அனுப்பினாலும் சரி, இல்லை விமானத்தை அனுப்பினாலும் சரி, எனக்கு எதிராக செயல்படுறீன்னா நான் அடிப்பேன், ரஷ்யா சொல்லியிருக்காங்க. நீ அடித்தாலும் சரி, நான் ட்ரோன் அனுப்புவேன், அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. என்னங்கடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே உட்காந்து உக்ரைன். அப்போ எனக்கு எவனும் உதவி செய்ய மாட்டீங்க, நீங்கள் ரெண்டு பேருமே மோதிக்கிடுவீங்க. அப்போ என்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியாது, அப்போ என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தெரியாது. ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 மாதங்கள் ரொம்ப குரூஷியலான மாதங்கள். அந்த 2 மாதங்களை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஈவெண்ட்டாக மாறி இருக்கிறது இந்த MQ-9 ரீப்பர் அப்படிங்கிற அட்டாக். ஸோ இதுக்கு பின்னாடி அமெரிக்காவினுடைய பெண்டகனுடைய பல முடிவுகள் இருக்கலாம். ஏன்னா இந்த MQ-9 ரீப்பர்னுடைய எஞ்சிய பாகத்தை ரஷ்யாவும் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே வெளியாகிறது. ஸோ தொடர்ச்சியாக இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிப்போம். ஆனால் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தேடி பாருங்கள். தேடி பார்த்த பிறகு எவ்வளவு உண்மைகள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நம்மகிட்ட வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ புரிந்தால் மட்டும் போதுமா? 4 பேருக்கு ஷேர் பண்ணி இப்படிலாம் கண்டென்ட் இருக்குடா, கண்டென்ட் நிறைய இருக்குது, இதை பற்றி சொல்கிறதுக்கே நிறைய இருக்குது, இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்குது, அதெல்லாம் பற்றி பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.